அழக்கூடாது. அழாத. அப்பா ஊருக்கு போகும்போது அழக்கூடாது. ஸ்வேதா, அழக்கூடாதுமா. சமத்து பொண்ணுல சொன்னா கேட்கணும். ஸ்வேதா, சரி இந்த பாரு ஸ்வேதா. ஸ்வேதா குட்டி, நான் கொல்கத்தாலேயே போய் தங்கிட மாட்டேம்மா. வேலையில போய் ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு சீக்கிரமா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் லீவுக்கெல்லாம் உன்னை பார்க்கறதுக்கு அப்பா இங்கேயே வந்துடுவேன். உன்னோட ஆனுவல் லீவ்ல உன்னை அங்கேயும் கூட்டிட்டு போவேன். சரியா? அப்பாவுக்கு திரும்பவும் வேலை கிடைச்சிருக்கு. நான் கண்டிப்பா போய்த்தானே ஆகணும். ஸ்வேதா, இங்க பாரு, நீ இப்படி அழுது அடம் பிடிச்சேனா அப்பா எப்படி நிம்மதியா ஊருக்கு போக முடியும் சொல்லு? நீங்க ஊருக்கு போக வேணாம் டாடி, இங்கே வேற வேலை பார்த்துக்கலாம். ஸ்வேதா குட்டி, அப்பா வேற வேலைக்கெல்லாம் போக முடியாதுடா. சொன்னா புரிஞ்சுக்கூடா. வேண்டாம், நீங்க போக வேண்டாம். அவர் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்காரு? நீ என்ன சின்ன பொண்ணா? புரிஞ்சுக்காம அடம் பிடிச்சிட்டே இருக்க. ஊருக்கு போகும்போது அபசகுணமா அழுதுகிட்டு இருக்க. ராதா, குழந்தைய ஏமா கண்டிக்கிற? எதமா சொன்னா புரிஞ்சுக்குது. ஸ்வேதா குட்டி, நான் நேத்தே சொன்னேன்ல, அப்பா ஊருக்கு போகும்போது அழக்கூடாது, அப்பா மனசு சங்கடப்படும்னு. அப்ப சரி சரின்னு தலையாட்டி விட்டு இப்ப அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அழக்கூடாதுமா. அப்பாவை சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லு. சொல்லு. இல்ல தாத்தா, அங்க போனா அப்பா அங்கேயே தங்கிடுவாங்களாம், திரும்பி இங்க வரமாட்டாங்களாம். அப்படின்னு யாருமா உனக்கு சொன்னா? அப்பா சீக்கிரமாவே இங்க வந்துருவாரு. அப்பாக்கு டாட்டா சொல்லு. சொல்லுடா. டாடி சீக்கிரம் வந்துருங்க, சரியா? கண்டிப்பா வந்துருவேம்மா. சரியா? அப்பா கிளம்பட்டுமா? விசு, உனக்கு தேவையான பருப்பு பொடி, இட்லி பொடி, தக்காளி தொக்கு, ஊறுகாய், அங்க போனோன்னு சாப்பிடறதுக்கு சப்பாத்தி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். விசு, நேரத்துக்கு நல்லா சாப்பிடணும், உடம்ப கெடுத்துக்க கூடாது. இந்தடா பேக்ல வை. இங்க கொடுங்க. வேலை வேலைக்கு சாப்பிடுங்க மாப்பிள்ள. இங்க இருக்கிறத பத்தி எதை பத்தி கவலைப்படாதே, நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, பாத்துக்கிறோம். சரி மாமா. அண்ணே, நானும் ஏர்போர்ட் வரைக்கும் வரேன்னு. எதுக்குடா? நீ உன் வேலையை பாத்துக்கோ. நான் கால் டிரைவருக்கு போன் பண்ணிருக்கேன். அவன் நேரா ஏர்போர்ட்ல இருந்து காரை வீட்டுல கொண்டு விட்டுருவான். பட்டுமா சித்தி? சரி விசு, உடம்ப பாத்துக்கோ. ஒழுங்கா வேலைக்கு சாப்பிடு. 2 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு ஒரு போன் பண்ணிருடா. சரி சரி சித்தி, நான் வரேன். வைஜந்தி, நான் கிளம்புறேன். அப்பா அம்மா கிட்டலாம் நான் கேட்டதா சொல்லு. சரி மாமா. வரேன் மாமா. வாங்க வாங்க போலாம். ராதா, போயிட்டு வரேன் ராதா. கிளம்புறேன் மாமா. வரேன் ராதா. டாடி போவாதீங்க டாடி. ஸ்வேதா குட்டி, வாடங்க. போகும்போது இப்படிலாம் அழக்கூடாது. டாட்டா காமி, டாட்டா காமி. டாடி ப்ளீஸ் வேணாம். போகும்போது அப்படி சொல்லாதடா. டாடி ப்ளீஸ் வேணாம். டாடி. சொன்ன கேட்காம அழுதுகிட்டே இருக்கிற. நான் தான் சொன்னேன்ல, அப்பா ஊருக்கு போயிட்டு சீக்கிரமே வந்துருவாருன்னு. சீக்கிரம்னா எப்போ? இவளை வச்சுட்டு நான் எப்படி சமாளிக்க போறேனோ தெரியல.
அப்பா போயிட்டாங்கன்னு துக்கம் கொஞ்சம் நேரம் மனசுல இருக்குமா? வேணா ஒண்ணு பண்ண, குழந்தைய அழைச்சிக்கிட்டு 2 நாள் நம்ம வீட்டுல வந்துக்கிறேன். சம்பந்தியம்மா அழைச்சிக்கிட்டு போட்டுமா? ஐயோ என்ன சம்மந்தி என்கிட்ட போய் அனுமதி கேட்டுக்கிட்டு? ராதா நீ போயிட்டு வாமா. இங்க இருந்தா அவங்க அப்பாவை நினைச்சா அவ அழுதுகிட்டே தான் இருப்பா. சம்மந்தி சொல்றதும் சரிதான், நீ போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு வாமா. வாடா நம்ம வீட்டுக்கு போலாம் வாடா. எல்லாம் எடுத்துக்கிட்டியாமா? இதோட ஸ்கூல் பேக் எடுத்துக்கிட்டியா? போலாமா? எல்லாத்தையும் சொல்லிக்க. கொடுங்கக்கா. போயிட்டு வரேன்னு சொல்லிக்க. பாய். வா ஸ்வேதா. வரேம்மா. குடு வசந்தி. வரேம்மா. 2 நாள் இருக்கட்டும், அப்புறம் கொண்டாந்து விட்டுறேன். எல்லாருக்கும் பை சொல்லுமா. வரேன் ரகு. வாடா. வா ஸ்வேதா. பாத்தியா மறுபடியும் வீடு வெறிச்சோடி போயிடுச்சு. விசுக்கு திரும்ப இங்க வேலை எப்ப கிடைக்கிறது? இந்த வீடு மறுபடியும் பழையபடி எப்ப கலகலப்பா போகுதுன்னு தெரியல. சொல்லுங்க பரந்தாமன். என்ன சார் கிளம்பிட்டீங்களா? போயிட்டு இருக்கேன் பரந்தாமன். கார்ல போய்கிட்டு இருக்கீங்க? ஆமா, கால் டிரைவரை ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லிட்டேன். அங்கிருந்து காரை ரிட்டர்ன் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ பரந்தாமன். தேங்க்யூ சார். என்ன வேணும் உனக்கு? எதுக்காக காரை வழிமறிச்சு நிறுத்தின? என் மேல இருக்க பயத்தினால தானே நீங்க இப்படி வீம்புக்கு கல்கத்தா போறீங்க. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல விச்சு. நான் உனக்கு பயந்து போறேனா? நல்ல ஜோக். நான் எதுக்காக உன்னை பார்த்து பயந்து ஓடணும்? எனக்கு நீ யாரு? நான் ஏன் வேலை விஷயமா ஊருக்கு போறேன், அத நீ எப்படி கேள்வி கேட்கலாம்? நீ எதுக்காக என் குடும்பத்தையும் என்னையும் சுத்தி சுத்தி வர? நான் ஒண்ணும் உங்களை சுத்தி வரல விச்சு. உங்க குடும்பத்தை சுத்தி வரேன்னு சொன்னீங்கல்ல, அதான் நிஜம். எனக்கு நீ யாரு? நான் ஏன் வேலை விஷயமா ஊருக்கு போறேன், அத நீ எப்படி கேள்வி கேட்கலாம்? நீ எதுக்காக என் குடும்பத்தையும் என்னையும் சுத்தி சுத்தி வர? நான் ஒண்ணும் உங்களை சுத்தி வரல விச்சு. உங்க குடும்பத்தை சுத்தி வரேன்னு சொன்னீங்கல்ல, அதான் நிஜம்.
ஏன்னா நான் எனக்கு நானே சத்திய பிரமாணம் பண்ணிருக்கேன். எனக்கு தெரியும் ஊருக்காகத்தான் நீங்களும் ராதாவும் புருஷன் பொண்டாட்டிய வாழ்றீங்க. ஐ மீன் வாழற மாதிரி நடிக்கிறீங்க. நீங்க 2 பேருமே நிஜமாவே சேர்ந்து வாழணும். அதுக்காகத்தான் நான் உங்களை சுத்தி சுத்தி வரேன். உங்களை சேர்த்து வைக்காம நான் ஓயவே மாட்டேன். ஏன்னா நீங்க உங்க வைஃப் பிரிஞ்சு வரதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேன். அப்ப நான் தானே உங்களை சேர்த்து வைக்கணும். ஓஹோ, நீ வந்து எங்களை சேர்த்து வைக்கணும்னு யாரும் காத்துக்கிட்டு இருக்கல. நீ எங்க லைஃப்ல வராம இருந்தாலே எல்லாம் நல்லபடியா நடக்கும். எங்க விச்சு, எங்க பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ராதா உங்க கூட சேர்ந்து வாழறேன்னு உங்க வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம். ஆனா அப்படி வந்தவளை மதிக்காம வேலைதான் முக்கியம்னு கிளம்பிட்டீங்கல்ல. கல்கத்தா என்ன பக்கத்துலயா இருக்கு, கூப்பிட்ட உடனே வரத்துக்கு? சரி, நீங்க ராதாவை நினைக்க வேண்டாம். உங்க பொண்ணை பத்தியாவது நினைச்சு பாத்தீங்களா? உங்களை பார்க்க முடியாததுனால தானே அவளுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சு. இப்ப கூட அந்த குழந்தையை துடிக்க துடிக்க அழ விட்டுட்டு தான் நீங்க இப்படி கிளம்பி வந்திருப்பீங்க. பொண்டாட்டி குழந்தையை விட உங்க வேலை உங்களுக்கு அவ்வளவு முக்கியமா போச்சா விச்சு? நீங்க உங்க ஹையர் ஆபீசர் கிட்ட பேசுங்க, உங்க நிலைமை எடுத்து சொல்லுங்க. முடியாதுன்னு அவங்க சொன்னா கோர்ட்டுக்கு போங்க. அதை விட்டுட்டு இப்படியா பொண்டாட்டி புள்ளைய தவிக்க விட்டுட்டு கிளம்புவீங்க? பேசி முடிச்சிட்டியா? இல்ல பேசி முடிச்சிட்டியா? இல்ல வேற ஏதாவது இருக்கா பேசுறதுக்கு? நீ எல்லாம் என் குடும்பத்து மேல அக்கறை காட்டுறதை விட எனக்கு என் பொண்டாட்டி மேலயும் என் பொண்ணு மேலயும் அக்கறை ஜாஸ்தியா இருக்கு. நான் வேலையில ஜாயின் பண்ணிட்டு சீக்கிரமா டிரான்ஸ்ஃபரையும் வாங்கிட்டு இந்த ஊருக்கே வருவேன். டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலையா என் பொண்டாட்டி பொண்ணை அடிச்சுட்டு ஊருக்கே போவேன். இதெல்லாம் ஏன் சொந்த விஷயம். இதுல நீ தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. உன் வேலையை மட்டும் பார்த்துக்கோ. ஐயோ விச்சு, இப்ப நீங்க போகவே வேண்டாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடா அங்க போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நடக்க போற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ராதாவுக்காக இல்லனாலும் அட்லீஸ்ட் உங்க பொண்ணையாவது நினைச்சு பாருங்க. அவளால எப்படி உங்களை பிரிஞ்சிருக்க முடியும்? ஆஹா, அப்போ ஸ்கூல்ல என் பொண்ணை பார்த்து எல்லாத்தையும் ஏத்தி விட்டது நீதானா? ஐயோ, நான் எதுக்கு? இல்லையே, நான் அவளை பார்க்கவே இல்லையே விச்சு. இது பார், ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோ. நீ திரும்ப திரும்ப என் குடும்ப விஷயத்திலயோ ஏன் விஷயத்திலயோ இடைஞ்சல் பண்ண, நான் இதுக்காகவே உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. விச்சு, பல்லுகள் எல்லாம் பேத்துருவேன், ஜாக்கிரதை. விச்சு, நான் சொல்றத கேளுங்க விச்சு. போகாதீங்க விச்சு. விச்சு, கைய உதறி விட்டுட்டா போறீங்க. என்ன அவ்வளோ சுலபத்துல உதறிட்டு போயிட முடியாது விச்சு. வாடா வாடா. பாரு, ஊருக்கு போயிட்டா அத்தனை வருத்தம். அப்பா, நான் போய் சமையல கவனிக்கிறேன். இவ அழுதுட்டே இருக்கா. நான் மாமிக்கு ஃபோன் பண்ணி இனி கம்பெனிக்கு வரலன்னு சொல்லிடுறேன். நீ கம்பெனிக்கு போகல சரி, ஏன் சமைக்கிற? விசால மாமி எப்படி எனக்கு சமைச்சு கொண்டாடுவாங்கல்ல, ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் சேர்த்து சமைக்க சொல்லு. நான் தான் ஆபீஸ்க்கு போலியேப்பா. மாமிக்கு எதுக்கு சிரமம்? சாப்பாடு கொண்டு வர வேண்டான்னு சொல்லிடலாம். நீங்க போய் உங்க பேத்திய பாருங்க. சரி, நான் போய் சமைக்கிறேன். குட்டி இப்படியே அழுதுகிட்டே இருக்காது, உடம்பு கெட்டு போயிடும். ஹலோ ராதா, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. இல்ல, நான் ஏர்போர்ட் வர வழியில
அனு என் காரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து என் காரை மறிச்சு பேசினா. என்னவா? அவ உண்மையிலையும் குழந்தை மேலேயும் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரியும் நம்ம 2 பேரும் நிஜமான தம்பதிகளா சேர்ந்து வாழறத பார்க்கறது மட்டும்தான் அவளோட குறிக்கோள்னும், இந்த நேரத்துல நான் உன்னையும் ஸ்வேதாவையும் விட்டுட்டு ஊருக்கு போகக்கூடாதுன்னும், ஏற்கனவே ஸ்வேதாவுக்கு ஃபிட்ஸ் வந்த உடம்பு, அவளை விட்டுட்டு நான் எப்படி ஊருக்கு போகலான்னு எனக்கு ஒரே அட்வைஸ் மட்டும் போடுச்சா. நான் அவளை கண்டபடி திட்டுட்டு உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி ஏர்போர்ட் கிளம்பிட்டேன். ராதா, நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, அவ அடங்க மாட்டா. அவ உன்னையோ குழந்தையோ பார்க்க வந்தா பக்கத்துல சேர்க்காத. அதோட ஸ்கூலுக்கு போய் ஸ்வேதாவை பார்த்து அவ மனசையும் கலைப்பா. அதனால அனு மேல எப்பவும் ஒரு கண் இருக்கட்டும். ம், சரிங்க. சரி, நான் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி உனக்கு ஃபோன் பண்றேன். ம்? ஸ்வேதா இன்னும் அழுதுட்டு தான் இருக்காளா? நீங்க போனதும் ரொம்பவே அழுதா. அதான் ஒரு சேஞ்சுக்காக நானும் அவளை அப்பா வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்படியா? சரி, ஸ்வேதா குட்டி பக்கத்துல இருக்காளா? ஆ, இருக்கா. இருங்க குடுக்குறேன். ஸ்வேதா, ஸ்வேதா ஸ்வேதா ஸ்வேதா, இது அப்பா அப்பாவா? phone. பேசு பேசு. டாடி ஸ்வேதா குட்டி, ஆ, இருக்கா. இருங்க குடுக்குறேன். ஸ்வேதா, ஸ்வேதா ஸ்வேதா ஸ்வேதா, இது அப்பா அப்பாவா? phone. பேசு பேசு. டாடி ஸ்வேதா குட்டி, நீங்க அப்பா வந்ததுக்கு அப்புறமா அழுதீங்களாமே, நீங்க சமத்தா அழாம இருக்கணும். சமத்தல்ல, நான் வேலையில ஜாயின் பண்ணிட்டு உடனே லீவ் கிடைச்சா லீவ் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லனா கம்மிங் சண்டே கண்டிப்பா வரேம்மா. சரியா? சரி டாடி. நான் தாத்தாவை கேட்டேன்னு சொல்லுங்க. ஏர்போர்ட் போனதும் கால் பண்றேன். ம் ஓகே, பாய். இப்பதான் சமாதானமாச்சே. அம்மா, நீ ஏம்மா ஒரு மாதிரி இருக்கிற? அனு அவர் காரை வழி மறிச்சு அவர்கிட்ட எனக்கும் ஸ்வேதாக்காகுமாவது அவர் கொல்கத்தா போக வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணலாமா. அவர் அவளை திட்டி விட்டுட்டாரா. அனுவை பக்கத்துல சேர்க்காத, ஸ்வேதாவை பார்க்க விடாதன்னு சொன்னாரு. என்னம்மா நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. அந்த பொண்ணு என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்குது? எதுக்காக உங்க வாழ்க்கையில குறுக்க வந்துகிட்டு இருக்குது? இத்தனை நாள் நீங்க என்னமோ பிரிஞ்சிருந்தப்போ நீங்க சேரணும் ஆதங்கப்பட்ட மாதிரியே, இப்ப நீங்க சேர்ந்து இருக்கும்போது பிரிஞ்சிட போறீங்கன்னு பயப்பட்ட மாதிரியே எனக்கு ஒன்றும் புரியல. ஆமா, ஒரு வேலை ஏத்துக்கு ஊருக்கு போறான்னு தெரியுமில்ல, வழி மறிச்சு போகாதேன்னு சொன்னா அவசரம்ல தெரிய வேணா அதுக்கு? ஏதோ முருக ராசாத்தி நலுங்களை சில உயிர்களை காப்பாத்தினா அதுக்காக இம்முட்டு சுதந்திரமா எடுத்துக்கிறது? எனக்கு என்னமோ மாப்பிள்ள அவன் மேல சந்தேகப்படுறது சரிதானதாமா படுது. என்ன மறுபடியும் அவரை அவ பக்கம் இழுத்துக்கிறதுக்கு அவ சதி வேலை பண்றதா அவர் சந்தேகப்படுறாரா? அவர் என்ன சின்ன குழந்தையா? அவருக்கே தெரியாம அவ கூட போறதுக்கு? இதெல்லாம் தேவையில்லாத சந்தேகம், தேவையில்லாத பயம். அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவ பேச்ச பெருசா எடுத்துக்காம ஒதுங்கி போனாலே அப்புறம் அவளா தானா ஒதுங்கிடுவா. சரிப்பா, நீங்களும் அவரை மாதிரியே ஆயிடாதீங்க. நான் போய் வேலையை பாக்குறேன். நாம எவ்வளவு முயற்சி பண்ணியும் விச்சுவை தடுக்க முடியலையே. அண்ணம்மா, எங்கம்மா அவசரமா கார் எடுத்துட்டு போன? விச்சு இன்னைக்கு கல்கட்டா போறாரு, அதான் அவரை பாக்குறதுக்கு. ஓ, மாப்பிள்ளைய வழி அனுப்பிட்டு வரியா? இல்லடி, ஊருக்கு போறவரை நீ என்ன தடுக்கவா முடியும்? அதான் அப்படி கேட்டேன். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கல. சரி போகட்டும். எத்தனை நாள் தான் அவர் அங்க இருப்பாரு? ஏன், அவர் இங்க வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கியா? ஏதாவது பண்ணி தானே ஆகணும். அனு, அனு, என்ன நீ? என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு ஓடி வரீங்க? அனு, நேத்து நைட்டு யாரையோ பாத்துட்டு வரேன்னு உங்க அண்ணன் வெளியில போனாரு. போனவரு நைட்டு பூரா வீடு திரும்பல.